நம்ம பாடல் பாடல் சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆண்டவரை ஆராதிப்பது, துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, அவ்வளோதான். பாடல் அப்படின்னு சொன்னாவே அதுதான் குறிக்கும். ஏன் பாடணும், ஏன் ஆராதிக்கணும் அப்படிலாம் நிறைய ஒரு கேள்வி இருக்குது. இப்போது மற்ற கடவுளை கும்பிட போகிறவங்களாம் பாட்டு பாடிக்கின்னு ஆராதனை பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா போகிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க, கேட்குதோ கேட்கலையோ வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் கேட்குறாரு, பதில் கொடுக்குறாரு. இதுதான் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா அவர்கள் தெய்வங்கள் வெறும் விக்கிரகங்கள் தானே. அவைகளுக்கு கண் இருக்கும் ஆனால் பார்க்காது, காது இருக்கும் ஆனால் கேட்காது, கால் இருக்கும் ஆனால் நடக்காது, கை இருக்கும் தொடாது, தொண்டை இருக்க சத்தம் வராது. ஆனால் நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிகோன்னு ஒரு பெரிய மதில், தடை. எரிகோன்னு ஒரு பெரிய மதில், அது தடை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க இங்கிருந்து அங்கே கடந்து போகக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய தடை. என்ன செய்யறது? ஆண்டவர் சரி அப்படி வளைஞ்சி அப்படி போங்கப்பா அப்படின்னு சொல்லலை, தடையை உடைச்சிட்டு போங்கன்னார். அவரு இப்போ இந்த தடை இருக்குது இல்லை, சரி இப்படி பெண்டு பண்ணி அப்படி வளைஞ்சி அப்படி இப்போ சுற்றிக்கின்னு போயிடுங்க. இப்போ நம்மளை அந்த என்ன சொல்லுவோம், இந்த வழியில் முள் போட்டிருக்காங்க வழி இல்லை அப்படின்னா நம்மளை சொல்லுவோம், அப்படி இப்படி வந்துட்டு நேராக போயிட்டு அது கூட்டு ரோட்டில் அப்படி திரும்பி இந்த பக்கம் போங்க, வழி இருக்குதாங்க அப்படின்னா. இந்த வழி முள் போட்டாங்க வழி இல்லை அப்படின்னா அப்போ அப்படி வர்றதுக்கு ஒரு வழி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, நம்ம மாதிரி கிடையாது, நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறவர் கிடையாது. அவர் என்ன சொன்னார்? தடையை உடைச்சிட்டு போங்கடா அப்படின்னார். அதே மாதிரி என்ன பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்க? தடையை உடைச்சிட்டு போனாங்க. எப்படி உடைச்சாங்க? துதி, சோத்திரம், ஆராதனை, இதனால் மட்டும்தான் தடைகள் உடைக்கப்படும். 6 நாள் ஒரு முறை சுத்தினாங்க. அது எல்லாத்தையும் அந்த அலங்கம் முழுவதும் எல்லா இடத்துலையும் வெடி வைக்கிற மாதிரி சுற்றி வந்து 7 நாள் 6 நாள் 6 முறை 6 நாள் சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் கண்ணி வெடி வச்சிட்ட மாதிரி துதிச்சது. 7வது நாள் 7 முறை வந்தாங்க, சுற்றி வந்தாங்க, ஒன்றா நின்னாங்க, துதிச்சாங்க, எல்லா பாமும் ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சது, கோட்டை தகர்க்க ஆரம்பிச்சது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? உண்மையாகவே வெடி வச்சது தானா? உண்மையாகவே வெடி வச்சு தான் வச்சாங்களா? இல்லைங்க, துதி செய்து. அதுதான் பெர்க்மன்ஸ் பாடும்போது சொன்னார், துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தினா திரும்ப வருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம யாருக்காகவும் துதிக்கிறதோ பாடுறதோ கட்டாயம் கை தட்டுங்க, அப்புறம் எல்லாரும் வாய் தந்து பாடுங்க, எல்லாம் கை தட்டுங்க, சோத்திரம் பண்ணுங்க. இதை சின்ன பசங்களுக்கு வேணால் சொல்லி கொடுக்கலாம். இப்போ சின்ன பசங்க கூட இப்போ எல்லாரும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் துதி எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு முன்னே இருக்கிற தடையை உடைக்க போகிறீங்க. வரப்போகிற புதிய மாதம் எல்லாம் வழி திறந்த வாசலை தேவன் திறந்த வாசலை தேவன் வைக்க போகிறார். அதுக்காக நாம் இந்த பாடலை பாடலாம். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, அப்பா பிதாவே யெகோவா தேவா, தயவு இருந்தால் போதும் என் வாழ்வில், அது பாடிட்டு அது பார்த்தீங்கன்னா, என்னாலே ஒன்றும் இல்லை எல்லாம் உம்மாலே ஆகும் மூவான 3 பேரானவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், 3 பேரானவர். அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா, பலத்த கையினால் விடுவிக்கிற யெகோவா என்று பார்க்குறோம். அடுத்தது யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். யெகோவா நிசி, சாத்தானை நமக்காக ஜெயிக்கிறவர். அப்புறம் எபினேசர், நம்மோடு கூட நமக்கு உதவி செய்கிறவர். யெகோவா ஷாலோம், சமாதான தேவன். இப்படி இந்த பாடலை நாம், இந்த வார்த்தைகளே நமக்கு அர்த்தங்களாக இருக்கிறபடியால் நம்ம அந்த பாடலை பாடுவோம். இது நம்ம சபை பாடல்.
ரொம்ப பழைய பாடல் இது. இப்போ இதெல்லாம் சிடி நம்ம ஆடியோவே இருக்குது. இந்த பாடல் சேர்ந்து பாடலாமா? பாடணுமா? அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே பலத்த கரத்தால் விடுவிப்பேன் என்று வல்லவர் வாக்கு பகிர்ந்தீரையா. பலத்த கரத்தால் விடுவிப்பேன் என்று வல்லவர் வாக்கு பகிர்ந்தீரையா. என்னால் ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே யெகோவா ஈரே, என் தெய்வம் நீரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே, என் தெய்வம் நீரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரே. என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே யெகோவா நீசி, என்னையும் நேசி, சத்ருவின் தொல்லை இனிமேல் எனக்கில்லை. யெகோவா நீசி, என்னையும் நேசி, சத்ருவின் தொல்லை இனிமேல் எனக்கில்லை. என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே எபினேசரேசு என் வாழ்வை பார்த்து இம்மட்டும் உதவி செய்தாரே காத்து.
எபனேசர் இயேசு என் வாழ்வை பார்த்து இம்மட்டும் உதவி செய்தாரே காத்து. என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே. யெகோவா ஷாலோம் சமாதான தேவன், சமாதானம் எனக்கு அளித்த மெய் தேவன். யெகோவா ஷாலோம் சமாதான தேவன், சமாதானம் எனக்கு அளித்த மெய் தேவன். என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, எல்லாமே உம்மாலே ஆகும் என் மூவா. என்னாலே ஒன்றும் இல்லை என் தேவா, என்னாலே உம்மாலே ஆகும் என் மூவா. அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம்தயை இருந்தாலே என் வாழ்வில் இன்பம். அப்பா பிதாவே. பாடலுடைய வார்த்தைலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா பிதாவே யெகோவா தேவா, உம் தயவு இருந்தால் என் வாழ்க்கை இன்பமாயிருக்கும். அவருடைய தயவு இல்லாமல் என் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கவே இருக்காது. அதுதான் அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம், அவசியம், அவசியத்திலும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு பாடல் நம்ம பாடலாம். அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு என்ற பாடலை பாடலாம். அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. சொல்லமா? அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு. ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு. ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. புது வாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. புது வாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு.
மோசே உண்மையாயிருந்தார். தேவன் வீட்டிலே மோசே உண்மையாயிருந்தார். ஏற்படுத்தினவர்க்கு அவர் உண்மையாயிருந்தார். தம்மை ஏற்படுத்தினவர்க்கு அவர் உண்மையாயிருந்தார். துதியும் ஆராதனை அங்கே உண்டு. ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு. ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. புதுவாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. நமக்கு புதுவாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. தேவன் வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவங்கும் காலமே. தேவன் வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவங்கும் காலமே. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியார் முடிவு என்னாகும். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதர் முடிவு என்னாகும். துதியும் ஆராதனை அங்கே உண்டு. ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு. ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. புதுவாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. நமக்கு புதுவாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. தேவனின் வீடு ஜீவனுள்ள தேவனின் சபையே. தேவனின் வீடு ஜீவனுள்ள தேவனின் சபையே. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கு. சத்தியத்திற்கு தூணும் அது ஆதாரமாயிருக்கு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு. ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு. ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. புதுவாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. புதுவாழ்வு சந்தோஷமும் அங்கே உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அப்பா வீடு, இயேசு அப்பா வீடு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே போனவங்க சுகமாகாமல் போனதே கிடையாது.
அங்கே போனவங்க விடுதலை ஆகாமல் போனதே கிடையாது. பேய் பிசாசு கட்டு, சூனிய மந்திர கட்டு, எல்லா கட்டில் இருந்தோம். அங்கே போனால் தான் விடுதலை, அங்கே போனால் தான் சுகம். எப்பேற்பட்ட வியாதி, டாக்டர்களால் கைவிடப்பட்ட வியாதி கூட ஏசப்பா சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஏசப்பா வீடு எப்படிப்பட்டது? அங்கே இருக்கு, என்ன இருக்குது தெரியுமா? துதி இருக்குது, ஆராதனை இருக்குது, சோத்திரம் இருக்குது, ஜபம் இருக்குது. அது இல்லாமல் நம்பிக்கையின் நல் வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. அங்கே வேத வசனத்தை எடுத்து சொல்லி அது மூலமாய் நமக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க பத்தியா. அதனால அங்கே நம்பிக்கையின் நல்ல வார்த்தைகள் அங்கே உண்டு. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா புது வாழ்வு, சந்தோஷம். அங்கே சர்ச்சுக்கு போய் வந்தால் என்ன இருக்கும்? ஒரு நம்பிக்கை வரும், சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு புதுசாக இன்னைக்கு போய் புதுசாக ஒரு புது வாழ்க்கையை, மாற்றப்பட்ட ஒரு புது வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்ம இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த கவியை மறுபடியும் சொல்லலாமா? இந்த கவியை மட்டும் மறுபடியும் சொல்லலாம். அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு, இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. எல்லாரும் சொல்லலாமா? மறுபடியுமாக, அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு, இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு, ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு, ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு, நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. புது வாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு, நமக்கு புது வாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு, இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. உங்க சத்தம் கேட்கலையே? இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு, இயேசு அப்பா வீட்டிலே. தேவனின் வீடு, ஜீவனுள்ள தேவனின் சபையே. தேவனின் வீடு, ஜீவனுள்ள தேவனின் சபையே. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கு, சத்தியத்திற்கு தூணும் அது ஆதாரமாயிருக்கு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு, ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. துதியும் ஆராதனை அங்கே உண்டு, ஸ்தோத்திர ஜபங்களும் அங்கே உண்டு. நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு, நம்பிக்கையின் நல்வார்த்தை அங்கே உண்டு. புது வாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு, நமக்கு புது வாழ்வு சந்தோஷம் அங்கே உண்டு. அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு, இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும். எல்லாரும் இயேசு அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டு. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடலாம். இது அடிக்கடி நம்ம பாடி இருக்கிறோம். அப்பா பிதா இயேசு ராஜா நீரே எந்தன்
தெய்வம். பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்பும். 3 காலத்துக்கும் அவர் தான் கடவுள். நேற்று, இன்று, நாளை. நேற்றுக்கும் அவர் தான் கடவுள், இன்னைக்கும் அவர் தான் கடவுள், நாளைக்கும் அவர் தான் கடவுள். அதுதான் எல்லா காலத்துக்குமான ஒரே கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிதாவாக படைத்தார், சிருஷ்டித்தார், இயேசுவாக ரட்சித்தார், பரிசுத்த ஆவியாக நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம நடத்தப்படணும்னா அதுக்கு அவசியம் பரிசுத்த ஆவியானவர் அவசியம். நான் என் சுய பலத்தில் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது இடறி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே தேவ பலத்தோடு நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இடறுதல் வரவே வராது. நீங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம சிம்சோன் வந்து ஒரு கழுதை தாடை எலும்பால 1000 பேரை கொல்றார். அவருக்கு எப்படி இந்த வெறும் கத்தி இல்லை, பட்டயம் இல்லை, துப்பாக்கி இல்லை, பீரங்கி இல்லை, வெடிகுண்டு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு, இந்த எலும்பை வச்சு ஒரு போர் யுத்தத்தில் 1000 பேரை கொல்ல முடியுமானா சாத்தியமே கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, சாத்தியமே கிடையாது. அப்போ எப்படி இது நடந்தது அப்படின்னா, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து இந்த சர்வ சங்காரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மால முடியாது, கழுதையினுடைய தாடை எலும்பால முடியாது, நம்மால முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியால் எல்லாம் முடியும். அவர் சொல்ல ஆகும். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய பலன். நீங்க தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தரித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது, நான் இப்போ இந்த சட்டையை போட்டுட்டு வந்திருக்கேன், இப்போ சட்டை இல்லைன்னா நான் வெறுமையாக இருப்பேன், ஒரு எல்லாரும் போல ஒரு சாதாரண உடம்பா இருக்கும். ஆனால் இந்த சட்டை போட்ட உடனே என்னுடைய மதிப்பை கூட்டி காமிக்குது. அதே போல தான் நாம் பரிசுத்த ஆவியை தரித்து கொள்ளும் போது அல்லது உடுத்தி கொள்ளும் பொழுது நமக்குள்ள இன்னும் மேன்மையானவைகளை செய்யக்கூடிய பலன் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த பலன் யார் கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 1:8 என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது போதும், நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பலன்? சரீர பலன், ஆத்ம பலன், ஆவிக்குரிய பலன், இப்படி உலகத்தில் என்னென்ன பலன்கள்லாம் இருக்கோ அத்தனை பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அடைய முடியும். அதுக்கு முக்கியமானது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி இல்லாம இயேசு இல்லை, இயேசு இல்லாம பரிசுத்த ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியும் இயேசுவும் இல்லாம பிதாவும் இல்லை. அல்லேலூயா. நீங்க தெய்வத்தை ஆராதிக்கிறது உண்மைன்னா பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியை தரித்து கொண்டு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வைத்து கொண்டு அப்பொழுது ஆராதனை செய்து பாருங்க, உங்க ஆராதனை வெற்றியுள்ள ஆராதனையா இருக்கும். இப்போ நம்ம உலகத்தோடு போராடுகிற ஒரு யுத்தம் தான் இந்த ஆராதனை. நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நமக்கு முன்ன இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சொல்லுவாங்களே, சூனியம், மந்திரம், இது யாருக்குன்னா கண்ணுக்கு தெரியுமா? பேய், பிசாசு கண்ணுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாத எதிரிங்க. இவங்களை ஜெயிக்கணும்னா நம்ம பலத்தால் பாரு, வா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. அது ஒரே ஒரு நரம்பை விட்டு போய்கிட்டே இருக்கும். அதை ஜெயிக்கணும்னா உன் பலத்தால் முடியாது, பரிசுத்த ஆவியின் பலத்தால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அதனால இந்த பாட்டு நம்ம பரிசுத்த பலத்தோடு கூட பாடலாம். எல்லாம் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடுங்க, முடியலன்னா நீங்கள் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுங்க. நம்ம தெய்வத்தை ஆராதிக்கணும், அது மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். சரிங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்பா பிதா இயேசு ராஜா நீரே எந்தன் தெய்வமே, பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை
நிரப்புமே. அப்பா பிதா இயேசு ராஜா நீரே எந்தன் தெய்வமே. பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்புமே. அப்பா பிதா இயேசு ராஜா சொல்லுவோமே தரோம். பரிசுத்த ஆவியால் இன்று என்னை நிரப்புமே. அப்பா பிதா ஜீசஸ் ஆமென். பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்பும். அப்பா பிதா இயேசு ராஜா ஆமென். ஜீசஸ் ஆராதனை 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 ஏசப்பா. ஆராதனை 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 ஏசப்பா. அப்பா பிதா இயேசு ராஜா நீரே எந்தன் தெய்வமே. பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்புமே. அப்பா பிதா இயேசு ராஜா பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்புமே. Yes Lord Jesus. பரிசுத்த ஆவியாலே என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். கண்மலையில் தண்ணீர் தந்து தாகம் தீர்க்கும் தெய்வமே. ஆராதனை 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 ஏசப்பா. செங்கடலில் வழி திறந்து பாதுகாத்த தெய்வமே. ஆராதனை 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 ஏசப்பா. கண்மலையில் தண்ணீர் தந்து தாகம் தீர்த்த தெய்வமே. ஆராதனை 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 ஏசப்பா. செங்கடலில் வழி திறந்து பாதுகாத்த தெய்வமே. ஆராதனை 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 ஏசப்பா. ஆராதனை 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 ஏசப்பா. ஆராதனை 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 ஏசப்பா. அப்பா பிதா இயேசு ராஜா நீரே எந்தன் பரிசுத்த ஆவியாலே. அப்பா பிதா கண்மலையிலே தண்ணீர் தாகம் தீர்த்தீர். செங்கடலில் வழி திறந்து பாதை காத்தீர். அப்பா பிதாவே இயேசுவே ராஜாவே பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றிவிடும். பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றிவிடும். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன். ஆராதனை 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 ஏசப்பா. பிறவி குருடனை கண்களை திறந்தீரே. ஆராதனை 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 ஏசப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினே. ஆராதனை 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 ஏசப்பா. பிறவி கூருடனை கண்களை திறந்தீரே. ஆராதனை 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 ஏசப்பா. ஆராதனை 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 ஏசப்பா. ஆராதனை 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 ஏசப்பா. அப்பா பிதா இயேசு ராஜா அப்பா பிதா பரிசுத்த ஆவியாலே
மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினீர். பிறவி குருடனின் கண்களை திறந்தீர். இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை, கசப்பை மதுரமாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பாய் காணப்படுகிற, தோல்வியாய் காணப்படுகிற எல்லா காரியங்களும் இப்பொழுதே இந்த வேளையிலே, இந்த வினாடியிலே மதுரமாய் மாறுவதாக, மதுரமாய் மாறுவதாக. குருட்டாட்டமான காரியங்கள், குருட்டாட்டமான செயல்கள், குருட்டாட்டமான காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே கண்கள் திறக்கப்படுவதாக. மரித்தவர்க்கு உயிர் தந்து எழுப்பிய தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. மரணத்தை ஜெயித்துமே உயிர்த்தெழுந்த தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. மரணத்தை ஜெயித்துமே உயிர்த்தெழுந்த தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. ஆராதனை 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 ஏசப்பா. அப்பா பிதா இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்புமே. அப்பா பிதா அப்பா பிதா இயேசு ராஜா நீரே எந்தன் தெய்வமே. பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்புமே. மரித்தவருக்கு உயிர் தந்து எழுப்பின என் இயேசுவே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த என் அருமை இயேசுவே, இதோ உம்முடைய பிள்ளைகளாக ஒரு சிலராக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். மரித்து கிடக்கிற காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். மரித்து போன லாசருவை எழுப்பின ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில மரித்து போய் கிடக்கிற காரியங்களை உயிர்ப்பித்து எழுப்புவீராக. உயிர்த்து ஜெயித்து எழுந்த என் ஆண்டவர் இன்னைக்கும் உயிர்த்து ஜெயித்து எழுந்திருக்க பரிசுத்த ஆவியின் பலனை இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. ஆளுகை, அதிகாரம், வல்லமை வெளிப்படுவதாக. சாத்தானுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி விடுவீராக. இயேசுவின் நாமத்திலே சாத்தானே அப்பாலே போ. பலவீனத்தை உண்டாக்குற சாத்தானே அப்பாலே போ. வியாதியை உண்டாக்குற சாத்தானே அப்பாலே போ. தரித்திரத்தை, தடைகளை உண்டாக்குற சாத்தானே இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ. தீபாலம் அந்தர சக்கரபலமனமா பரிசுத்த ஆவியானவரே, தீசதாரா லிபரமனமந்தரவி தீசதாதா லிபலமந்தரபோ சக்கரபா தீசந்தரா லிபரபோ சக்கரபனமா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா.
பாவத்தின் வாழ்ந்தவரை மீட்டெடுத்த தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. பாவத்தில் வாழ்ந்தோரை மீட்டெடுத்த தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. ஆராதனை 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 ஏசப்பா. அப்பா பிதாவே சுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்புமே. அப்பா பிதா இயேசு ராஜா நீரே எந்தன் பரிசுத்த ஆவியாலே இன்று என்னை நிரப்புமே. நேற்றும் என்றும் என்றும் என் ஆளுகின்ற தெய்வமே, ஆராதனை பரலோக வாழ்வு தரும் பரிசுத்த தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. நேற்றும் என்றும் என்றும் ஆளுகின்ற தெய்வமே, ஆராதனை பரலோக வாழ்வு தரும் பரிசுத்த தெய்வமே, ஆராதனை 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 ஏசப்பா. ஆராதனை 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 ஏசப்பா. அப்பா பிசு ராஜா நீரே என் பரிசுத்த ஆவியாலே. அப்பா பிதா இயேசு ராஜா நீரே எந்தன் தெய்வமே, பரிசுத்த ஆவியாலே. அப்பா பிதா இயேசு ராஜா பரிசுத்த ஆவியாலே. நேற்றும் இன்றும் என்றும் எங்களை ஆளுகின்ற தெய்வமே, உமக்கு ஆராதனை. பரலோகத்தின் வாழ்வு தருவதற்காக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமே, உமக்கு ஆராதனை. இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரம், பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் என்று சொல்லுகிறேன். தடைகளை உடைக்கும்படியாக, கட்டுகளை உடைக்கும்படியாக, பாவ சாப ரோகங்களை உடைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்வீராக, இறங்கி ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே, பிதாவாகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியே, இப்பொழுதே உம்முடைய சுகமாக்குற வல்லமை, பலவீனங்களை மாற்றுகிற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, குணமாக்குகிற வல்லமை, உயிரோடு நடத்துகிற வல்லமை, ஆளுகிற வல்லமை.
ஒப்புக்கொடு. சகோதரனே ஒப்புக்கொடு, சகோதரியே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி என் மேல் ஊற்றும், உம்முடைய அக்கினி அபிஷேகம் என் மேல் ஊற்றும், உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றும். புதுப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, குணமாக்குற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே 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 இறங்கி ஆளுகை செய்யட்டும். விடுவிக்கிற வல்லமை, குணமாக்குற வல்லமை, பாதுகாக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, ஜெயம் கொடுக்கிற வல்லமை, சத்தியத்திலே நிறுத்துகிற வல்லமை இப்பொழுது இயேசுவே, தெய்வமே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியே என்னை நிரப்பும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தாரும், எனக்கு பலனை தாரும், எனக்கு பலனை தாரும். தீபால மந்தரபோ ஷாலபரபோ ரீசாதா தாரிபால மந்தரபோ ரீசாதா தாரில வரவனமா ரீசாதா தாரில தாரமணி ரீசாதா தாரிபால மந்தரபா. ஹalleluya. ரீதாரால மந்தரிஷா கரபா. ஹalleluya, 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 ஹalleluya. ரீசாதா தாரிபால மந்தரபோனி. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வந்து பலிக்கட்டும், எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கை அமையட்டும், எதிர்பார்த்திருக்கிற ஸ்லாக்கியம் கிடைக்கட்டும், எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே தேவ கிருபை அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. தீபாலமந்தர போஷாலபா ரீதாரபாலமந்தர போஷாலபரமா ரீத்யாரதாதி மனமந்தர போஷாலபா ரீசாதாதாரி மனமந்தர போலியானி தக்கரபா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் உண்டாகட்டும். பேய் பிசாசு கட்டுகள் உடைக்கப்படட்டும், சுமந்தர சூனிய கட்டுகள் உடைக்கப்படட்டும், பொல்லாத ஆவிகள் உடைக்கப்படட்டும், நாச மோசத்தின் ஆவிகள் உடைக்கப்படட்டும், சத்துருவின் ஆவிகள் உடைக்கப்படட்டும், நாசத்தின் ஆவிகள் உடைக்கப்படட்டும், பலவீனத்தின் ஆவிகள் உடைக்கப்படட்டும், வியாதியின் ஆவிகள் உடைக்கப்படட்டும், எல்லா வன்கண் பொறாமை பிசாசின் ஆவிகள் உடைக்கப்படட்டும். ஜெயத்தின் வல்லமை உண்டாகட்டும், ஜெயிக்கிற தேவனுடைய வல்லமை உண்டாகட்டும். தடையை ஏற்படுத்துகிற, தடை மூலமாய் உண்டாக்குகிற, விசுவாசத்தை கெடுக்கிற, பக்தியை கெடுக்கிற, பரிசுத்தத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், நாச மோசத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே பாதாளத்திலே போ சாத்தானே, பாதாளத்திலே கட்டுண்டு போ. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே தடைகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்திலே வரப்போகிற நன்மைகள் சீக்கிரமாய் கிடைக்கட்டும். மந்தர போஷாலபா ரீதாதாரபன மந்தர போஷாலபரபா ரீதாதாரி சாதாரபன மந்தரபா ரீசாதாதாரி ரபௌஷக்கரபனமா. ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ரீதாராதாரணி நாதபௌஷா ரிபலமந்தர போஷக்கரபலபனமா. ஹalleluya, ஹalleluya. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, கட்டுகளை உடைக்கிற ஆண்டவரே, பலவீனங்களை உடைக்கிற ஆண்டவரே, சுகம் கொடுக்கிற ஆண்டவரே, அற்புதம் செய்கிற ஆண்டவரே, பலப்படுத்துகிற ஆண்டவரே, புதுப்பிக்கிற ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரே, சத்தியாய் மாற்றுகிற ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே இந்த ஆண்டவரே ஆராதனை வேளையிலே இறங்கி ஆளுகை செய்வீராக, இறங்கி ஆளுகை செய்வீராக, இறங்கி ஆளுகை செய்வீராக, இறங்கி ஆளுகை செய்வீராக, இறங்கி ஆளுகை செய்வீராக.
தீபாலம் அந்த ரபோ ஷாக்கரபல துரணனமா. ஹalleluya.